இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக குற்றச்சாட்டு. முன்ஜாமீன் கோரி நடிகர்கள் முகேஷ், சித்திக் தாக்கல் செய்த மனுக்களை நாளை விசாரிக்கிறது கேரள நீதிமன்றம். பாலியல் தொல்லை குறித்த ஹேமா கமிட்டியின் அறிக்கை குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும். கேரள உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். மலையாளத்தில் இயக்குனர் ஹரிஹரன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யுமாறு கேட்டதாக நடிகை ஷர்மிளா பரபரப்பு புகார். காலம் மாறிப்போச்சு, மலையாள பதிப்பின் போது தயாரிப்பாளர் வன்கொடுமை செய்ய முயற்சித்ததாகவும் நியூஸ் 18க்கு பேட்டி. பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போங்க அப்படின்னு. சரி போகிறேன். போய் அசிஸ்டன்ஸோட போனேன். அசிஸ்டன்ஸ்லாம் எதுக்கு, அவங்க கீழே இருக்கட்டுமே, பேக்லாம் அங்கே இருக்கு, எல்லாம் தூக்கிட்டு வாங்க, அப்படியே பார்த்துட்டு போய் கிளம்ப வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாமே ஹேவிங் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ தேர் வெயிட்டிங் ஃபார் மீ டு கம். அண்ட் இவங்க வந்ததில் அவங்களுக்கு ஒன்று வாங்கினா ஒன்று இலவச மாதிரி அசிஸ்டன்ட், லேடி அசிஸ்டண்ட்டும் கிடச்சிட்டாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு என்ன பவுன்ஸ் பண்ணி அவங்க புடவையை பிடிச்சி இழுத்து கொண்டு கலாட்டா பண்ணி இப்போ என் கிட்டே வந்தாங்க, அப்ரோச் பண்ணாங்க. அசிஸ்டன்ட் எங்கள் 2 பேருக்காக இஸ் ரிவால்ட்டிங். அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒருத்தன் கட்டி பிடிச்சான், கையை கடிச்சு விட்டுட்டு ஐரான். பாலியல் புகார்கள் குறித்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகாவது நடிகைகள் கூறுவது வரவேற்கத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு பிரத்யேக பேட்டி. அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது. ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு அது வெளில வருதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பீப்புள் ஆர் கெட்டிங் போல்ட் இனஃப் டு கம் அவுட் அண்ட் சே இந்த மாதிரி வந்து தப்பு நடக்குது, இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்தால் நல்லாயிருக்கும். சென்னை சைதாப்பேட்டையில் கெட்டுப்போன 50,000த்திற்கும் மேற்பட்ட ஆட்டுக்கால்கள் பறிமுதல். ஹோட்டல்களுக்கு கெட்டுப்போன ஆட்டுக்கால்களை அனுப்பிய குடோனுக்கு சீல் வைப்பு. கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் கைது. 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீஸ் நடவடிக்கை. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து பாஜகவினர் போராட்டம். காவல்துறையினர் தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு, நீர் பீச்சி அடிப்பு. பள்ளி கல்லூரிகளில் மாணவியர் பாதுகாப்பு பற்றி தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை. ஆட்சியர்கள், எஸ்பிக்கள் மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனத்தினர் பங்கேற்பு. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிப்பதற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். குற்றவாளி என தீர்ப்பளித்தாலும் வீடுகளை இடிக்க உரிமை இல்லை என்ற நீதிபதிகள் ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிப்பதில் தவறில்லை என்றும் கருத்து. கடந்த ஜூலை மாதம் நடத்தப்பட்ட குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியாகின. தேர்ச்சி பெற்றவர்களுக்கான முதன்மை தேர்வு டிசம்பர் 10 முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும். செந்தில் பாலாஜிக்கு எதிராக விரைவில் விசாரணை என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதி. விசாரணைக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டி வாதம். செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணைக்கு வந்த நாளன்று ஆளுநர் அனுமதி அளித்தது குறித்து உச்சநீதிமன்றம் விமர்சனம். 7 மாத காலம் தாமதம் செய்தது ஆச்சரியம் அளிப்பதாகவும் நீதிபதிகள் கருத்து. திருச்சி என்ஐடி விடுதியில் ஒப்பந்த ஊழியர் ஒருவரால் மாணவி பாலியல் தொல்லைக்குள்ளான விவகாரம். பெண் வழக்கறிஞர்கள், மாணவ பிரதிநிதிகள் என 10 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டு விசாரணை. அமெரிக்காவில் ஓட்டுநர் இல்லாத காரில் பயணித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நவீன வசதிகளை கொண்ட சொகுசு கார். வெளிநாட்டு போட்டோ ஷூட், ஆடம்பர பகட்டு, கார் ரேஸில் கவனம் செலுத்துவதாக திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
கொலைகள், போதைப் பொருள் என தமிழக அவல நிலையை மறைக்க முயற்சிப்பதாகவும் அறிக்கை. மாநில பாடத்திட்டம்தான் சிறந்தது என்பதை நிரூபிக்க தயார். தேசிய பாடத்திட்டம்தான் சிறந்தது என்ற ஆளுநர் கருத்துக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. நம்முடைய ஆளுநர் நினைத்தால் அவரை அழைத்து கொண்டு நானே ஏதாச்சும் ஒரு நூலகத்துக்கு சர்ப்ரைஸாக நான் போகிறேன். அங்கே உட்கார்ந்துருக்கின்ற அங்கே போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற மாணவர்களிடம் நான் பேச வேணாம், அவரே பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெற உள்ள தமிழக வெற்றிக் கழக மாநாடு தொடர்பாக 21 கேள்விகள். விஜய் வந்து செல்லும் வழி, நிகழ்ச்சி நிரல் உள்ளிட்ட விவரங்களை கேட்ட காவல்துறை. விஜயவாடாவில் மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை 2வது நாளாக படகில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. தனியார் உணவகங்கள், தன்னார்வ அமைப்புகள் மூலமாக மக்களுக்கு உணவு வழங்கவும் ஏற்பாடு. கனமழையை அடுத்து தெலுங்கானாவின் கம்மத்தில் பாலேறு அணையில் நீர் திறப்பு. வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட சாலைகள். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தியது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, தெற்காசியாவிற்கே புதிய பெருமை. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் எனவும் தமிழ்நாடு அரசு அறிக்கை. ₹100 கோடி மதிப்பிலான நிலமோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான ₹100 கோடி மதிப்பிலான நிலத்தை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் சிறை காவலுக்கு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் மற்றும் தோட்டக்குறிச்சி செல்வராஜை சிபிசிஐடி காவலர்கள் கைது செய்தனர். ஆந்திராவில் கனமழை வெள்ளம் காரணமாக தண்டவாளங்கள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிக்கி தவித்த பயணிகள் 2 நாட்களுக்கு பின்னர் ஜேசிபி டிராக்டர் உதவியுடன் மீட்கப்பட்டனர். ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகின்றன. பல இடங்களில் மழை வெள்ளத்தால் ரயில்வே தண்டவாளங்கள் மணல் அரிப்பு ஏற்பட்டு தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. ஒரு சில இடங்களில் சிக்னல் கம்பங்கள் சரிந்து விழுந்தன. இதனால் ஆங்காங்கே ரயில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதேபோன்று ராயன்னபாடு என்ற இடத்தில் ரயில் நிலையத்திற்கு அருகே தண்டவாளங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் அந்த வழியாக நேற்று முன்தினம் வந்த டெல்லி சென்னை இடையிலான தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் சிக்கிக் கொண்டது. கடந்த 2 நாட்களாக மழை வெள்ளத்துக்கு நடுவே வெளியேற முடியாமல் ரயிலிலேயே பயணிகள் சிக்கி தவித்து வந்தனர். இந்நிலையில் டிராக்டர், ஜேசிபி உள்ளிட்டவை உதவியுடன் பயணிகளை மீட்ட ரயில்வே அதிகாரிகள் அரசு பேருந்துகள் மூலம் விஜயவாடாவிற்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஜேசிபி பொக்லைனில் சென்று ஆய்வு செய்தார். குறிப்பாக விஜயவாடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பொக்லைனில் நின்றபடி பயணித்து பார்வையிட்ட சந்திரபாபு நாயுடு அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறினார். விஜயவாடாவில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் விஜயவாடா கனகதுர்கை அம்மன் கோவில், அக்ஷய பாத்திரம் தன்னார்வ அமைப்பு, தனியார் ஹோட்டல்கள் உள்ளிட்டவை மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு விநியோகம் செய்ய முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
ஆந்திராவில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக ஸ்ரீகாகுளம், விஜயநகரம், காக்கிநாடா, நந்தியாலா உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விஜயவாடாவின் பல இடங்களில் இடுப்பளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை வெள்ளத்தில் இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளனர். வீடு உடைமைகளை இழந்த மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் விஜயவாடாவில் படகில் சென்று 2வது நாளாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு மேற்கொண்டார். நேற்று இரவு 12 மணி வரை ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருந்த சந்திரபாபு 2வது நாளாக மக்களை நேரில் சந்தித்து பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். தானே களத்தில் இறங்கி மீட்பு பணிகளை கவனித்து வருவதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ఒక హెలికాప్టర్లో ఫుడ్ పెట్టడం కానీ లేకుంటే బోట్లో తీసుకుపోవడం కానీ పేషెంట్లు తీసుకురావడం కానీ ఇవన్నీ జరుగుతున్నాయి. వర్షం కూడా పడతా ఉంది, అయినా కూడా ఎక్కడ ఆపరేషన్స్ ఆపం, అన్ని విధాలు ఆదుకున్నాం. தெலங்கானாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கம்மம் மாவட்டத்தில் உள்ள பாலேர் நீர்த்தேக்கம் நிரம்பி தண்ணீர் வழிந்தோடியது. இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ஆங்காங்கே பாலங்களும் சாலைகளும் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் பல இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தெலங்கானாவில் அடிலாபாத், நிஜாமாபாத், ராஜண்ணா, சிர்சில்லா, மகபூப் நகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்பை சந்தித்துள்ளன. அந்த மாநிலத்தில் இதுவரை மழை வெள்ளத்தால் 15 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்தில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் கேசமுத்திரம் மற்றும் இண்டகனே இடையிலான தண்டவாளங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகளில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தெலங்கானாவின் கம்மம் அருகே உள்ள பிரகாஷ் நகரில் நேற்று முன்னேறு ஆற்றில் கரையை உடைத்துக் கொண்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து பாய்ந்தோடி வருகிறது. கரையோரம் இருந்த வீடுகள், கோயில்கள் உள்ளிட்ட அனைத்தும் தண்ணீரில் மிதந்தன. சாலைகளும் தரைப்பாலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.